படித்ததில் பிடித்தது. இந்நிகழ்வில் இதுவரை பார்வையாளராக மட்டுமே இருந்த நான் இன்று முதன்முறையாக பங்கேற்பாளராக வருவதற்கு வாய்ப்பளித்த இந்நிகழ்வின் அமைப்பாளர்களுக்கும் மற்றும் என்னை என்றும் படிப்பதற்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் என் சகோதரியும் என் தோழியும் ஆகிய ஆசிரியர் சரஸ்வதி அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். முதல் முறையினால் பதட்டம், தேங்க்யூ சார், முதல் முறையினால் பதற்றம் கொஞ்சம் குரலில் தெரியுது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இது சரியாயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படித்ததில் பிடித்தது. இந்நிகழ்வில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் வெண்கடல். ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள். ஆசிரியர் பற்றி நான் சொல்லிடணும். அதாவது அவர் வந்து நாவலாசிரியராகவும் திரைப்படங்களில் கதையாசிரியராகவும் மற்றும் மேடை பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வந்து இந்த அகோரிகளை பற்றி நிறையா எழுதியிருப்பார். எனக்கு ஏன் இவர் அதிகமாக இவங்கள்ட்ட பேசின மாதிரி கான்வர்சேஷன் வந்து அகோரிகளோடு இருக்க மாதிரி இருக்கும்போது இவருடைய வரலாறை நான் எடுத்து பார்க்கும்போது இவர் கொஞ்ச காலம் வந்து உலக வாழ்க்கையே வேணாம், நமக்கு இந்த இல்லற வாழ்க்கையே வேணான்னு சொல்லி கொஞ்ச நாள் வந்து சாமியார்களோட ஒரு இது போயிருக்காரு, பயண அனுபவம் செஞ்சுருக்காரு. அதை வச்சு இந்த புத்தகத்தில் வந்து நிறைய அவர்களை பற்றி எழுதியிருக்காரு. இவர் வெண்முரசு, விஷ்ணுபுரம், ரப்பர் அப்படின்னு பல புகழ்பெற்ற நாவல்கள் எழுதியிருக்காரு. அதில் நான் எடுத்துக்கொண்ட நாவல் வந்து வெண்கடல். பர்வீன் சுல்தானா அவர்களுடைய ஒரு வரி நான் அவங்க பேச்சில் கேட்டது, எந்த ஒரு புத்தகத்தையும் முழுமையாக படித்து விடுங்கள், ஏனென்றால் அதன் கடைசி பக்கத்தில் கூட உங்களுக்கான தேடலுக்கான விடை இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தில் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஒவ்வொரு சிறுகதையும் நம்ம முடிக்கும் பொழுது படிச்சுட்டு வரும்போது என்ன ஒரே குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும், என்ன சொல்ல வர்றாரு ஆசிரியர்னு. ஆனால் கடைசியில் ஒரு வரியில் அந்த முழு கதைக்கான அந்த புரிதலும் நமக்கு கொடுத்துரும். அந்த ஒரு வரி வந்து அந்த முழு கதைக்கான புரிதலும் நமக்கு கொடுத்துரும். அதுக்கு அந்த புரிதல் எப்படி இருக்கும்னா நம்மளோட அனுபவத்தில் அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் இல்லையா, அந்த பார்வையில் அந்த கதையை புரிந்து கொள்ள மாதிரி இருந்துச்சு. நான் எந்த பார்வையில் அந்த கதையை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வர்றேன். இதில் வந்து நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் என்ன அப்படின்னா ராமலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க எப்படின்னா எல்லா ஆண்களும் எதிர்பார்க்குற மாதிரி அன்பான அழகான கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவருடைய கணவர் வந்து சேவக பெருமாள். இந்த சேவக பெருமாளை பற்றி ஆசிரியர் வர்ணிக்கும் பொழுது எனக்கு இந்த விருமன், கொம்பன் அந்த படத்தில் ஹீரோஸ் இருப்பாங்களே ஒரு கேரக்டர், அதாவது வெளியில் வந்து அப்படியே வீரமானவங்களாக இருப்பாங்க, வீட்டில் வந்து அப்படியே பொண்டாட்டிய கண் அசைவிலேயும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சேவக பெருமாள். இவங்க இரண்டு பேரோட அந்த அந்யோன்யத்தை வந்து அவர் வர்ணிச்சிருக்க விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க இருவருக்கும் ரொம்ப ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இடையில், ஒரு சாதாரண தம்பதிகளுக்கு இடையில் இருக்க ஒரு அந்நியனத்துக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இடையில் இருக்க ஒரு அந்நியனத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்மளே நிறையா ஃபேமிலியில் அதை பார்த்துருப்போம். அதை ஒவ்வொரு அணுவாக அவர் வந்து ரசித்து அந்த அனுபவத்தை எழுதியிருப்பார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இருவருக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு இரண்டு விஷயத்துக்காக ஏற்படுது. ஒன்று குழந்தை இல்லாதது. ராமலட்சுமி என்ன பண்ணுவா, எப்போ பாரு அழுகிறது. பெண்களுக்குரிய பண்பே அதானே, தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் ஏதாவது ஒரு வழியில அழுகிறது, அவர் கூட சண்டை போடுறது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவர் எனக்கு மனைவினா அது நீ ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு இது எதுக்கு ஏற்படுது அப்படின்னா சேவக பெருமாள் எப்படின்னா வெளியில் வந்து அந்த பஞ்சாயத்து பண்ணுறது, இடங்களை வந்து ஆக்கிரமித்து இவங்க பேருக்கு மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர்கிட்ட வந்து இடங்களை வந்து பஞ்சாயத்து பண்ணி கோர்ட்டுக்கு போய் இவர் எழுதி வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இது ராமலட்சுமிக்கு வந்து என்ன ஒரு வருத்தம்னா, இதனால தான் நம்ம குழந்தை இல்லையோ, மற்றவங்களுடைய வாய் சொற்கள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவதூறு வார்த்தைகள்லாம் பழிச்சதுனாலதே நமக்கு குழந்தை இல்லையோங்கிற ஒரு கருத்து அவளுக்கு இருக்குது. அதை இட்டு அடிக்கடி இவர் கூட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சேவக பெருமாள் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு கனவுல ஐயனார் வர்றார். வந்தோடனே சரி நம்ம ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், கடவுளை வந்துட்டாரு அப்படின்னு கிளம்பும்போது அதே மாதிரி இவளை அலங்காரம் பண்ணிட்டு வாசலில் வந்து நிற்கிறா. வந்தோடனே அவர் கேட்குறாரு என்ன அப்படின்னோடனே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பாரு கோயிலுக்கு போகலான்னு, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஒரு கடுஞ்சொற்களால் சொல்லிடுறாரு. சொன்னோடனே இவன் மனம் வந்தோடனே அவர் தான் மனைவியோட கண் பார்வையை வச்சு அவளுக்கு வேண்டியதை செஞ்சிருவார் இல்லையா, இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. சரி வா, இருக்கிற வேலையை நான் வேறு யாருக்கா கொடுத்துறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவரும் ஏழி வந்து ஒரு மலை மேலே இருக்க அந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போதும் இதை பற்றியே தான் அவள் பேசிட்டு வரா. வேணாம், அடுத்தவங்க நிலத்துக்கு நம்ம ஆசைப்பட வேணாம் அப்படின்னோடனே அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நிலம்தான் மனிதனுக்கு அடையாளம். நம்ம வந்து நான் என்ன ஒருத்தவங்க மாதிரி ஆயிரக்கணக்கில் அப்படியா ஏக்கர் கணக்கிலையா வச்சுருக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிலம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவர் கருத்து வேறுபாடையும் மேலே ஏறுறாங்க. அதில் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு, அந்த இருவரும் ஏறும் பொழுது முதல் முறையாக திருமணம் ஆன உடனே அவங்க ஏறி போவாங்க இல்லையா, அந்த அனுபவத்தை அவங்க ரெண்டு பேரும் அவளுடைய இதில் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாரு.
உண்மையாகவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு இப்படி தன்னுடைய பழைய காலத்தை நினச்சி பார்க்குறவங்களுக்குலாம் நேரம் இல்லை. ஏன்னா குழந்தைகளை பற்றி நினைக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போகுது. அதை அவர் சொல்லி காமிக்கும் போது நம்ம இப்படிலாம் நினச்சி கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அந்த வருணனை இருக்கும். இருவர் போயிடுறாங்க. அந்த ஐயனார் கோயில் போனால் அங்கே வந்து ஒரு பண்டாரம் படுத்து கிடக்காரு. அப்போ இவ வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதத்தெல்லாம் வச்ச உடனேவும் சரி பண்டாரத்துக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு குடும்பா உன்னால் ஒரு நேரம் பசி எனக்கு தீரும் அப்படின்னோடனே அப்போ தான் சேவக பெருமாள் சொல்கிறான், பாரு இந்த பண்டாரம் மாதிரி தான் நிலம் இல்லாட்டினா இந்த பண்டாரத்தோட நிலமை தான் நமக்கும், இது மாதிரி எங்கேயோ படுத்து எதையோ சாப்பிட்டு எந்திரிச்சு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் படிக்கட்டுகளில் இறங்கவும் அந்த பண்டாரத்திட்ட பிரசாதத்தை கொடுத்துட்டு நீ நீடோடி வாழணும் அப்படி எப்பயும் வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறாரு. வாழ்த்தோடனே அவர் சொல்கிறா, எனக்கு என்ன சாமி ஒரே குழந்தை இல்லைங்கிறதே, இவர் இப்படி நிலம் இதுன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு சாமி இப்படி நிலம், எங்களுக்கே குழந்தை இல்லை, எதுக்கு இந்த நிலம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் கடைசியாக, குழந்தை இல்லாத அதுக்கும் காரணம் அப்படின்பார். முதல் இந்த வரியை நான் இந்த வரியை முடிந்துருச்சு. இந்த வரியோட அந்த கதையை முடிச்சிடறாரு. ஆனால் இந்த வரியை திரும்ப வாசிக்கும் போது தான் ஒரு ஆணினுடைய மனவேதனையை அவன் எப்படி வெளிப்படுத்துவான். பெண்ணோட மனவேதனையை அழுதுறா, புலம்பிறா, 4 பேர்கிட்ட உட்காந்து கதையாக பேசி அழுதா அவளோட வேதனை தீர்ந்துருது. ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய மனவேதனையை வேறு ஏதோ ஒரு வழியில் காட்டணும்னு நினைக்கிறான். அந்த வேதனையை தான் அவன் வந்து மற்றவங்ககிட்ட வந்து தன்னுடைய வீரமாக, தன்னுடைய தைரியமாக, தன்னுடைய வேதனையை கூட தன்னுடைய வீரமாகவோ தன்னுடைய தைரியமாகவோ காட்டுறான் அப்படின்னு அந்த வரியை என்னோட கோணத்தில் நான் பார்த்தேன். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணினுடைய வழியை உணரக்கூடிய அளவுக்கு இந்த கதை வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு சிறுகதை என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பெண் வந்து ஆணினுடைய வழியை உணரக்கூடிய நிலைமை இருந்துச்சோ அது மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணினுடைய வழியை எப்படி உணரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கதை. இந்த புத்தகத்துடைய தலைப்பிலேயே வெண்கடல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் என்னென்னா, எல்லா பெண்களும் அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு வழி பால் கட்டிக்கிறது. அந்த பால் கட்டு வந்து ஒவ்வொரு பெண்ணும் எப்படி வேதனைப்படுகிறாங்க, அந்த வேதனையோட வழி என்னங்கிறத ஆசிரியர் எழுதியிருக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணினுடைய வழியை அவர் அவ்வளோ தூரம் வர்ணிச்சு அந்த இது பண்ணி உணர்ந்து அதில் எழுதியிருப்பார். அதில் கடைசியாக ஒரு வரி, அவனுடைய கணவர் வந்து அதை பார்த்து துடிச்சிட்டு இருப்பார், மனைவி வேதனைப்படுறதை பார்த்து. அப்போ கடைசியாக அவர் பக்கத்தில் இருக்க ஒருத்தையும் கேட்பான், ஏன்னா இந்த வழியை ஆண்கள் உணர தெரிஞ்சிருக்குமா, இவங்களுக்கு இந்த வழி எப்படி இருக்குங்கிறத ஆண்களால் உணர முடியுமான்னு கேட்டோன்னே அதில் கடைசியாக ஒரு வரி போட்டிருப்பார், அப்படி உணர்ந்திருந்தால் ஆண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படி உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க வழியை உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க வழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கங்கிறத அவர் ஒரு ஆசிரியர் ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணின் வழியை அந்த இடத்துல காமிச்சிருப்பார். இன்னொரு சிறுகதை கிடா. உண்மையாகவே நம்ம எல்லாரையுமே நம்ம குமரப்பருவத்துக்கு அழைச்சிட்டு போன ஒரு சிறுகதை இந்த கிடா. எனக்குமே நான் இந்த கதையை படிக்க எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டது, கிடா வெட்டினது, அப்போ நடந்த நிகழ்வுகளுக்கு என்னை அழைச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இதில் என்னென்னா, அதாவது ஒரு கிடா வெட்டுங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிற கோயிலுக்கு போகிற கிடா வெட்டுறாங்க சாமி கும்பிட்றாங்க, இல்லை. இதில் பல சொந்தங்கள் இணையுது, பல திருமண பேச்சுகளையும் இந்த கிடா வெட்டில் தான் நடந்திருக்கு அந்த காலத்தில். இதில் வந்து சிதம்பரம், பழனி சிதம்பரம்னு 2 அண்ணன் தம்பி. பழனி மூத்தவன், சிதம்பரம் இளையவான். இப்போ அவங்க அத்தை வீட்டில் வந்து கிடா வெட்டுறாங்க, அவங்க மாமா வீட்டில் கிடா வெட்டுறாங்க. மாமா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணை பேசி முடிக்கிறதுக்கு தான், அப்போ தானே ஊர் சனத்தை கூட்ட முடியும், கிடா வெட்டுன்னு சொன்னால் தானே ஊரில் இருக்க எல்லோரும் வருவாங்க. அப்போ எல்லாரையும் கூட்டி சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி குலசாமி கோயிலில் கிடா வெட்டுறாங்க. கிடா வெட்டுறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த இதிலே வச்சு அண்ணனுக்கும் மகளுக்கும், மூத்த மகனுக்கும் அத்தை மகனுக்கும் கல்யாணம் பேச்சு பிடிக்கலாம் அப்படின்னு அங்கே நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள், அந்த கிண்டல் பேச்சு, கேலி, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு கிண்டல் பண்ணுறது, அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும் அந்த விஷயங்கள். அதில் என்ன நடக்குது அப்படின்னா, பேசுகிறாங்க, அந்த கிடா வெட்டுற நிகழ்வு எல்லாமே நடக்குது. இல்லை அந்த சிதம்பரம் தம்பி வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். அண்ணன் வந்து எப்படின்னா எல்லாத்துலேயுமே வயதில் ஒரு பக்குவமானவன், எல்லா விஷயத்தையும் நல்ல முடிவெடுக்கக்கூடியவன். ஆனால் தம்பி அப்படி இல்லை, தம்பி கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்குவேன். ஆனால் இந்த பொண்ணு இருக்குல்ல, அவள் பேர் யமுனா, அவள் என்ன பண்ணுவானா, அந்த தம்பி கூட எப்போ பாரு சின்ன சின்ன சிலுமிசம், நம்ம அத்தை மாமா பசங்கள்கிட்ட நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு சிலுமிசங்கள் இருக்கும், கிண்டல் பண்ணுறது, அவங்க போகிறப்ப காதை பிடிச்சிருக்கிற சட்டை, அந்த மாதிரி சிலுமிசங்கள் பண்ணுறா. இருந்தாலும் இவனுக்கும் அவள் மேல் காதல் இருக்குது. இருந்தாலும் அண்ணனுக்கு மனைவியாக போகிறவங்கிறதுனால இவன் அதை பற்றி பெருசாக இது பண்ணாமல் தயங்கி நிற்கிறான். அப்போ அங்கே கிடா வெட்டலாம் முடிஞ்சு உறுதி பேசுகிறதுக்காக பேசுகிறாங்க. அப்போ சொல்லுங்கள், சாமி முன்னாடி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதில் அந்த அத்தையும் மாமாவும் சொல்கிறாங்க, எங்களுடைய பொண்ணு யமுனாவை எங்களுடைய 2வது மருமகன் சிதம்பரத்துக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னு. எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா மூத்தவன் தானே முறை பண்ண கட்டணும், இது என்ன சொல்கிறான் அப்படின்னோடனே, இல்லை எங்கள் மூத்த மருமகன் நேற்று வந்தார் எங்கிட்ட, வந்து பேசினப்ப இல்லை எனக்கு வேணாம், என் தம்பிக்கு வந்து பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் பேசினா, அவர் எதையுமே கரெக்டாக பேசுகிறவர், அவர் பேசினால ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால தான் நாங்களும் மருமையன் பேச்சுக்கு சம்மதம் சொல்லிட்டோம் அப்படின்னோடனே பொண்ணு மாப்பிள்ளையை கேளுங்கன்னே இவங்க இருவருக்குமே மறைமுகமாக விருப்பம் தானே, 2 பேருமே விருப்பம்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் தம்பிக்கு ஒரு மன நெருடல், ஏன் அண்ணன் இப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு தனியாக போய் அண்ணன்கிட்ட கேட்குறான், ஏன்னா இப்படி சொன்னீங்க அப்படின்னு. அதில் ஒரே ஒரு வரி தான் வரும்,
நமக்கு பிடித்தவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை மட்டுமே நம் மனம் எதிர்பார்க்கும் அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பார் அதில். அப்போ என்னென்னா, நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம புரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரி வந்து இதில் அந்த கதையோட முழு ஆழத்தை இந்த வரியில் வச்சுருந்தாரு. இது மாதிரி நிறைய கதைகள். பிழை அப்படின்னு ஒரு கதை. பிழைங்கிற கதையில் வந்து ஒரு அகோரிட்ட இவர் வந்து கலந்துரையாடல் பண்ண மாதிரி. இப்போ தான் அவர் அகோரி. ஆனால் முன்னம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மும்பை மாநகரத்தில் ஒரு பெரிய சினிமா துறையில் வந்து ஒளிப்பதிவாளராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கப்போ அவருடைய அனுபவத்தை இவர் பேசி தீர்த்து இருக்கும்போது, ராமராஜ்யம் இப்போ ஒரு படம் வந்துச்சு. ஆனால் இது வந்து 1932 ராமராஜ்யம்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இவர் வேலை செஞ்சதை பற்றி கலந்துரையாடிட்டு இருக்கும்போது, ராமனும் வந்து சீதை ஒரு ரூமில் தனிமையில் இருக்கா, ராமன் பக்கத்து அறையில் இருக்கார். அப்போ அந்த சீதையோட மன வருத்தத்தை ஒரு பாடலாக பாடும்போது ராமன் வந்து அதுக்கு வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி, எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதில் என்ன பண்ணிட்டாங்களாம், எல்லா சீனும் எடுத்துகிட்டு படமாகவும் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. அந்த ஒத்திகையை பார்க்கும்போது அதில் ஒரு குறை இருக்குது. என்னென்னா, அந்த பாடலோட கடைசி இதில் வந்து அந்த ராமனோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அட்டாச் ஆகலை. அவருடைய இந்த முக பாவனை வந்து அந்த ஒரு ஏக்கத்தோடு அவர் இருக்கணும் இல்லையா, சீதையை பிரிஞ்சு, அதோட அட்டாச் ஆகலை. அப்படிங்கிறப்ப திரும்ப அந்த நடிகரை கூப்பிட்டு நடிக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த நடிகர் வேற ஒரு படத்துக்கு ஒப்புதல் ஆகி அவருடைய முக வடிவம் எல்லாமே மாறிடும் இல்லையா. திரும்ப அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சாலும் அந்த இது செட் ஆகவே இல்லை. சரி இருக்கட்டும், இந்த ஒரு சிறு பிழை தானே அப்படின்னு விட்டுட்டாங்க. முதல்ல அந்த படம் வரும்போது திரும்ப பார்க்கும்போது அந்த சிறு பிழை மட்டும் இந்த ஒளிப்பதிவாளருக்கு ஒரு கண்ணில் இன்னும் இது மட்டும் வித்தியாசமாக தெரிய இப்படியே இருக்குது. திரும்ப பார்க்க அந்த பிழையே இவருக்கு பழகிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு 300 தடவைக்கு மேலே பார்த்துருக்காராம். 300 அதில் அப்படி ஒரு தலையசைவு தான், அந்த தலையசைவு அந்த இதுக்கு ஒத்து வரல. ஆனால் கடைசியில் 300 தடவை பார்த்த பிறகு அந்த தலையசைவு தான் இவர் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாராம்.